இயேசுவில் அன்றுக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, உங்கள் எல்லோரையும் மீண்டும் இந்த நாளில் சந்தித்து ஆண்டவருடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வது மிகுந்த மகிழ்ச்சி. வரும்போதே ஃபாதர்கிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன். ஏன்னா இப்படி இந்த கூட்டத்தை பார்த்து அது இந்த ஊருக்கே உரிய ஒரு அற்புதமான ஒரு நிலைமை. ஏனென்றால் ஆண்டவரோடு நீங்கள் தோய்ந்து போய் இருக்கிறீர்கள். தோய்ந்து என்றால் நல்ல அப்படியே மூழ்கி போய் இருக்கிறீங்க. மூழ்கி போய் இருக்கிற உங்களிடம் ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வது அலாதியான ஒரு சந்தோஷம். அந்த மகிழ்ச்சியோடு தான் இந்த இறை வார்த்தை பகிர்வை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆரம்பிக்கிறேன். ஒரு சில கேள்விகளோடு இந்த மறையுரையை ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கிறேன். நீங்கள் பதில்லாம் சொல்ல வேண்டாம், பயப்படாதீங்க, பதில்லாம் கேட்க மாட்டேன். எனக்குள்ளே எழும்பிய ஒரு சில கேள்விகள், அந்த கேள்விகளோடு இந்த மறையுரையை ஆரம்பிக்கிறேன். கடற்கரை சமூகமானது இப்பொழுது அழிவின் விளிம்பில் இருக்கிறது. ரைட், கொஞ்சம்தான், இன்னும் கொஞ்ச நாளில் சோழி முடிஞ்சிடும். கடற்கரை சமூகமானது அழிவின் விளிம்பில் இருக்கிறது. காரணம் என்ன? கேள்வி எண் 2. எல்லா கடற்கரை சமூகங்களும் ஒரு காலத்தில் தன்னிச்சையாக வாழ்ந்து கொண்டிருந்தது. ஆனால் இப்பொழுதோ பிற சமூகத்தை சார்ந்து வாழக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறதே. காரணம் என்ன? 3வது கேள்வி. இது ஒட்டுமொத்தமாக பார்த்த பார்வை. 2வது பார்வை நம்முடைய தமிழ்நாட்டு அளவில். ரைட், இந்த கடற்கரை சமூகத்திற்கென்று நல்ல ஒரு தலைமை இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லையே. காரணம் என்ன? அதே தளத்தில் அடுத்த கேள்வி, இதுவரைக்கும் இந்த கடற்கரை சமூகத்திற்கென்று ஒரு அரசியல் அதிகாரம் இல்லையே. இல்லை, அரசியல் அதிகாரமே கிடையாது, 0 லெவல். ரைட், அதற்கான காரணம் என்ன? 3வது லெவல், தூத்துக்குடியை மனதில் வைத்து ஒரு சில கேள்விகள். தோணி தொழில் ஒரு கட்டத்தில் ரொம்ப டாப்பில் இருந்துச்சு தூத்துக்குடியில். ஏன்னா இன்றைக்கி அந்த தோணி தொழில் ஒன்றுமில்லாமல் போய்விட்டதே. அதற்கான காரணம் என்ன? அதே தூத்துக்குடியை மனதில் வைத்து அடுத்த கேள்வி, ஃபிஷிங் ஹார்பர். ஏன்னா மீன்பிடி துறைமுகம் அப்படின்னு ஒன்று இருக்குது. மீன்பிடி துறைமுகம் சிறிது சிறிதாக அழிந்து கொண்டு இந்த சமூகத்தின் கையில் இருந்து தூர போய்கொண்டே இருக்கிறதே. காரணம் என்ன? ஏன்னா இங்கேருந்து நிறைய பேர் தொழிலுக்கு அங்கே வாரீங்க. எனவே தான் இந்த கேள்வியும் நான் எழுப்புகிறேன். 4வது தளத்தில் இந்த ஊரை வைத்து ஒரு எளிதான ஒரு கேள்வி. கிட்டத்தட்ட 2000 குடும்பங்கள் மேலே தான் இருக்கும். நான் சொல்கிறது ரொம்ப கம்மி, 2000ங்கிறது ரொம்ப கம்மி. 2000 குடும்பத்திற்கு மேல் வாழும் இந்த சமூகத்தில் ஒரு சூப்பர் மார்க்கெட் கூட இல்லையே. அப்படி வைத்தாலும் அது 0 ஆகிவிடுமே. அதற்கான காரணம் என்ன? நீங்கள் எந்த பொருள் வாங்கினாலும் எங்கே தான் போகணும்? அப்படி ஒரு சூப்பர் மார்க்கெட்டை இங்கே வைத்தால் கூட அது என்னதாயிரும்? அந்த கடைக்கு மட்டும் போக மாட்டீங்க. அதற்கான காரணம் என்ன? ஸோ இந்த கேள்விகளோடு இந்த மறையுரையை நான் ஆரம்பிக்கிறேன். உடனே இந்த கேள்வியை கேட்ட உடனே இந்த சமூகத்தை மீட்டெடுக்க வந்த மீட்பர்னு நினச்சிக்கிறாதீங்க. ரைட், இந்த கேள்விகள்லாம் கேட்ட உடனே எனக்கு ஏதோ சாதிய வெறி இருக்கிறது அப்படிலாம் நினச்சிக்கிறாதீங்க. ஒரு சாமியாராக இருந்து கொண்டு ஒரு சாதியத்தை மையப்படுத்தி பேசுவது என்பது மிகுந்த தவறு என்பது எனக்கு ரொம்ப தெளிவாகவே தெரியும். ஆனால் இந்த சமூகத்தில் பிறந்ததால் இந்த சமூகத்தின் மீது உள்ள அக்கறையோடு தான் இந்த கேள்வியை கேட்கிறேன். சாதிய வெறியோடோ இல்லை என்றால் இந்த சாதியத்தையோ இந்த சமூகத்தையோ அப்படியே மீட்க வந்த மீட்பர் என்கிற ஒரு முக திரையோடோ இந்த கேள்விகளை எல்லாம் நான் கேட்கவில்லை. மிகுந்த அக்கறையோடு இந்த கேள்விகளை கேட்கிறேன். ஆனால் இன்றைக்கு என்ன நடக்கிறது என்றால், இந்த போர்வையை பயன்படுத்தி கொண்டு இந்த சாதியம் இந்த சமூகம் இந்த போர்வையை பயன்படுத்தி கொண்டு தங்களுடைய வயிற்றை நிரப்பிக் கொள்ளக்கூடியவர்கள் நிறைய பேர். சங்கங்களின் பெயரால், ரைட், ஒரு தனி குழு என்கிற பெயரால் வீணான பெருமைகளை பேசி அதுக்கு மட்டும்தான் இந்த சாதியத்தையும் இந்த சமூகத்தையும் இவர்கள் பயன்படுத்துகிறார்களே தவிர
அக்கறையோடு எந்த கேள்வியையும் எழுப்பி அந்த அக்கறைக்கான விடையை கண்டுபிடித்து அதை நோக்கி இந்த சமூகத்தை வழிநடத்துவதற்கு இன்றைக்கு யாரும் தயாராக இல்லை. தங்களுடைய வயிற்றை மட்டுமே நிரப்பிக் கொள்கிறார்கள். இதற்கு துறவரத்தாரும் விதிவிலக்கல்ல, சாமிமாரும். இது எங்க போயிட்டு இருக்குது அப்படின்னு தெரியும். ஆனால் இவையெல்லாம் அக்கறையோடு எழுப்பப்படக்கூடிய கேள்விகள்ல வயிற்றை நிரப்பிக் கொள்வதற்கான கேள்விகளை என்பதையும் நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்க. நான் இப்போ கேட்கறதுனால எனக்கு அந்த மனநிலையெல்லாம் கிடையாது. பிறந்ததால் ஒரு அக்கறையோடு இந்த கேள்வி, நான் கடைசியில் கேட்ட கேள்வி தான் ரொம்ப அடிப்படையான கேள்வி. அதற்கு முன்பு கேட்ட கேள்விகள் எல்லாம் இதனை சார்ந்த கேள்வி. ஆனால் அது ரொம்ப பெரிய உலகம். அந்த உலகத்தை கடந்து இந்த சிறிய ஊருக்குள்ள இவ்வளவு பெரிய குடும்பம் இருக்கிறது, இத்தனை எண்ணிக்கையிலான குடும்பம் இருக்கிறது, நம்மளால ஒரு சூப்பர் மார்க்கெட்டை கூட நடத்த முடியலையே, என்ன காரணம்? இந்த காரணத்தை விவிலியத்தோடு உரசி, சும்மா அப்படியே ஏதோ சமூக கருத்தை பேசுறதுக்காக வரல. இந்த விவிலியம் அப்படிப்பட்ட கருத்துக்களை மிக ஆழமாக பேசுகிறது. இந்த சமூக அக்கறையோடு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான புத்தகம் தான் இந்த புத்தகம். இந்த புத்தகத்தின் அடிப்படையில் இந்த கேள்விக்கான ஒரு விடையை இன்றைக்கு நாம தேட முயற்சிப்போம். நான் கேள்வி கேட்டேன் பாருங்களேன், அந்த கேள்விக்கான விடை தான் இன்றைக்கு தரப்பட்டிருக்கிற தலைப்பு. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுன்னா, எனக்கு நோட்டீஸ் வரல, ஃபாதர் அனுப்பியிருக்கிறாங்க, வரல. ஆனால் இன்னைக்கு வந்து நோட்டீஸை வாசித்தேன், தலைப்புகள் எல்லாம் அப்படி மணிமணியாக எடுத்திருக்கிறாங்க. உண்மையிலேயே அற்புதமான தலைப்பு. உட்கார்ந்து ஒவ்வொரு பிரசங்கத்துக்கும் 2 நாள் உட்கார்ந்து யோசித்து தயாரிக்க வேண்டிய தலைப்புகள். அவ்வளவு மணிமணியான கருத்துக்கள். தயவு செய்து வரக்கூடிய நாட்களில் சொல்லப்படக்கூடிய மறைவுரை கருத்துக்களை உள்வாங்குங்க. ரொம்ப ஆழமான செய்திகளை உள்ளடக்கிய மறைவுரை கருத்துக்கள். இன்னைக்கு தரப்பட்டிருக்கிற தலைப்பு, நான் கேட்டேன் பாருங்களேன் கேள்வி, அந்த கேள்விக்கான விடை. ஏன் நம்மளால ஒரு அரசியல் அதிகாரத்தை தக்க வைக்க முடியல, ஒரு ஆளுமையை உருவாக்க முடியவில்லை, நம்ம அழிந்து கொண்டே போகிறோமே, காப்பாற்றுறதுக்கு யாருமே இல்லையே, தன்னிச்சையாக வாழ்ந்த இந்த சமூகம் இன்றைக்கு யாரையோ சார்ந்து நிற்கிறதே? இதற்கான பதில் தான் இன்றைக்கான தலைப்பு. என்ன தலைப்பு? இணைவோம், கூட்டமாக அல்ல குழுவாக. ரொம்ப ஆழமான தலைப்பு. சும்மா ஏதோ வார்த்தை சாளத்துக்காக இந்த வார்த்தைகளை போட்டுக்காங்க நினைக்காதீங்க. அவ்வளவு ஆழம் இருக்கிறது, கருத்துக்கள் மேலோங்கி நிற்கிறது. இன்னைக்கு நாம இழந்து கொண்டே போகிறோம், வீழ்ந்து கொண்டே போகிறோம் என்றால் அதற்கான காரணம் நாம் கூட்டமாக நிற்கிறோம், குழுவாக இல்லை. அதனாலதான் இன்னைக்கு தலைப்பு கொடுத்துருக்காங்க, நீங்களாம் இணைஞ்சு நிக்கிறீங்க, ஆனா கூட்டமா இணைஞ்சு நிக்கிறீங்களே, என்றைக்கு குழுவாக இணைய போகிறீர்கள்? அந்த கேள்வியோடு இந்த மறைவுரை கருத்துக்குள்ளாக நாம் செல்வோம். ரைட். இன்றைக்கு இந்த சமூகம் கூட்டம் கூட்டமாய் பிரிக்கப்பட்டிருக்கிறது. வெள்ளையன் நம்ம நாட்டுக்குள்ள வந்தான், எப்படி நம்மளை பிரித்தாண்டா? கூட்டம் கூட்டமாக பிரிச்சான், தனி நபர்களா கிடையாது. ஏன்னா அவனுக்கு தெரியும், தனி நபர்களா பிரிச்சா இவங்க வேற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. தனித்தனி கூட்டமாக பிரித்தான். இன்றைக்கு இந்த சமூகம் சூறையாடப்படுகிறது என்றால் அதற்கு அடிப்படையான காரணம், நாம் கூட்டம் கூட்டமாக இன்றைக்கு பிரிக்க வைக்கப்பட்டு ஒரு சில பேரின் சுய லாபத்திற்காக பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். நான் 4 தளங்கள்ல நாம கூட்டமாக இன்றைக்கு பிரிக்கப்பட்டிருக்கிறோம். நான் அதை உங்களுக்கு சொல்கிறேன். 4 தளங்கள். ஒன்று, அரசியல் தளத்தில் கூட்டமாக பிரிக்க வைக்கப்பட்டிருக்கிறோம். ஆன்மீக தளத்தில் நாம் கூட்டம் கூட்டமாக பிரிக்க வைக்கப்பட்டிருக்கிறோம். மூன்றாவதாக, பொருளாதார தளத்தில் நாம் கூட்டம் கூட்டமாக பிரித்து வைக்கப்பட்டிருக்கிறோம். நான்காவதாக, உறவு தளத்திலும் நாம் கூட்டம் கூட்டமாக பிரித்து வைக்கப்பட்டு. எப்படி? ஏன்னா உங்களுக்கு புரியணும், நீங்க மனம் திறந்து கேட்பீங்கன்னு தெரியும். ரொம்ப அற்புதமான கிரவுண்ட் இது, இந்த காத்துக்கு நல்லா கேட்கலாம். ஏன்னா 4 வகையில் இன்றைக்கு பிரிக்கப்பட்டிருக்கிறோம். கொஸ்டின் கேள்வி கேட்பாங்கிறதுக்காக கேட்காதீங்க, உங்க உள்ளம் திறந்து கேளுங்க. இந்த சமூகம் மேலான பாதைக்கு செல்ல வேண்டும், அந்த மனநிலையோட கேளுங்க. 4 வகையில பிரிக்கப்பட்டிருக்கிறோம். எப்படி? முதலில் அரசியல் தளத்தில் நமக்குள்ள அத்தனை கட்சி பிளவுகள், இந்த கட்சி கட்சியா பிரிஞ்சிருக்கிறோம் பாருங்க. நான் கட்சி பெயர்களை சொல்லல, ஏன்னா மறுபடியும் அதுக்கு கேஸை போட்டு விட்டு. நான் கட்சி பெயர்களை சொல்லல, கட்சி என்கிற பெயரில் இன்றைக்கு நாம பிரித்து வைக்கப்பட்டிருக்கிறோம். கூட்டம் கூட்டமா, குழுவாக இல்லை. நான் பின்னாடி பேசுவேன், கூட்டம்னா என்னது, குழுனா என்னது.
நாம் இன்றைக்கு கட்சி என்கிற பெயரில் கூட்டம் கூட்டமாக பிரித்து வைக்கப்பட்டு ஒட்டுமொத்த நலனை நோக்கி நாம செல்லாம இன்னைக்கு தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறோம். கட்சி என்கிற பெயரில் அரசியல் தளத்தில். இரண்டாவது ஆன்மீக தளத்தில். எப்படி? பங்குசாமியார் டீம், பங்குசாமியாருக்கு எதிரான டீம். இது நடக்கலாம். பங்குசாமியாருக்கு பிடித்தவங்க எல்லாம் ஒரு டீமா மாறிடுவாங்க, அது ஒரு கூட்டம். பங்குசாமியாருக்கு எதிராக ஒரு கூட்டம் இருக்கும், அது ஒரு கூட்டம். ஒரு சில ஊர்களுக்கு போனீங்கன்னா பரவாயில்ல, சொன்னாலும் பரவாயில்ல, கொம்பீரியர் சபை சபை அப்படிங்கிற பெயர்ல கூட்டம் கூட்டமாக கூடி அந்த ஊரினை அவங்களுடைய கரங்களுக்குள்ளோ இல்லை என்றால் பெருமைக்காக பேசுவதற்கு. நான் ஒரு உதாரணம் தான் கொடுக்கிறேன். கொம்பீரியர் சபைன்னு நிறைய சபைகள் இருக்கிறது. ஆன்மீக ரீதியாக பல கூட்டம் கூட்டமாக நாம் பிரித்து வைக்கப்பட்டிருக்கிறோம். அது பங்குசாமி, நம்ம பங்குசாமி சொல்லலை, ஏன்னா எல்லா ஊர்களையும் நான் பொதுவாக பேசுகிறேன். இந்த பங்குசாமியார்கள் தங்களுடைய ஆட்சி அதிகாரத்தை தக்க வைப்பதற்காக ஊர்களை இரண்டாக பிரித்து வைக்கக்கூடிய சூழ்ச்சிகளும் பல ஊர்களில் அரங்கேறி கொண்டிருக்கிறது, தங்களுடைய வயிற்றை நிரப்புவதற்காக. ஆன்மீக தளத்தில் குருக்களால் ஏற்படுத்தப்படக்கூடிய கூட்டங்கள். மூன்றாவது பொருளாதார தளத்தில். எப்படி? கப்பல்ல வேலை செய்கிறவங்க ஒரு கூட்டம், கடல்ல வேலை செய்கிறவங்க ஒரு கூட்டம். ரைட்? நம்ம ஊரில் கப்பல் மாலுமிகள் சங்கம் இருக்குதுன்னு நினைக்கிறேன், மீனவர் சங்கங்கள் இருக்கிறது. ரைட்? இது என்ன மனநிலையோடு இந்த கூட்டங்கள் இருக்கிறது? இப்போ நான் தான் இப்படி சும்மா கேள்விப்படும் பொழுது இந்த கப்பல் மாலுமிகளுக்குள் கூட பிளவுகள் இருக்கிறது. நீ போசன், நான் ஆஃபீஸர், கூட்டங்கள், அதற்குள்ளும் பிளவுகள். கூட்டம் கூட்டமாக இன்றைக்கு நாம பொருளாதார தளத்திலும் பணக்காரர்கள் ஒரு கூட்டம், ஏழைகள் ஒரு கூட்டம், பிரித்து வைக்கப்பட்டிருக்கிறோம். நான்காவதாக உறவு தளத்தில். ஒரு சில ஊர்களுக்கெல்லாம் போனீங்கன்னா குடும்பம், என் குடும்பம் பெருசா உன் குடும்பம் பெருசா, ஏன் குடும்பம் தான் பெருசு என்று உணர்ச்சி பூர்வமாக குடும்பத்தின் பெயரில் நாம் பிரித்து வைக்கப்பட்டிருக்கிறோம், கூட்டமாக பிரித்து வைக்கப்பட்டிருக்கிறோம். ரசிகர் மன்றம் என்கிற பெயரில் உறவு அடிப்படையில் நாம் கூட்டங்களாக பிரித்து வைக்கப்பட்டிருக்கிறோம். நான் அந்த தெருவை சார்ந்தவன், நான் இந்த தெருவை சார்ந்தவன் என்று தெருவின் அடிப்படையில் கூட்டமாக பிரித்து வைக்கப்பட்டிருக்கிறோம். சில தம்பிமாரை பார்க்கலாம், ஏன்னா பாய்ஸ் அப்படின்னு பின்னாடி டிஷர்ட் பின்னாடி போட்டிருப்போம், அந்த பாய்ஸ் இந்த பாய்ஸ், கேவலமான பெயர்லாம் இருக்கும். ரைட்? அந்த பாய்ஸுங்கிற பெயரில் உறவின் அடிப்படையில் கூட்டமாய். ஆனால் அந்த கூட்டம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுத்துக்கு இருக்காது, ஜீரோ தான் இருக்கும். அவன் என்ஜாய் பண்றதுக்கு அந்த குழுமம், அந்த கூட்டம். ஆக நாம இன்னைக்கு கூட்டம் கூட்டமாய் இந்த நான்கு தளத்திலும், அரசியல் தளத்திலும், ஆன்மீக தளத்திலும், பொருளாதார தளத்திலும், உறவு தளத்திலும் நாம பிரிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் இவையெல்லாம் ஒற்றுமை போல காட்சி அளித்தாலும் இதனால் வரக்கூடிய விளைவுகள் என்னமோ ஜீரோ தான். யோசித்து பாருங்க. கட்சி அடிப்படையிலான கூட்டமா இருக்கட்டும், சாமியாருக்கு சார்பான கூட்டமாக இருக்கட்டும், இல்லை என்றால் உறவு அடிப்படையிலான கூட்டமாக இருக்கட்டும், பொருளாதார அடிப்படையிலான கூட்டம், இதனுடைய விளைவு என்ன, இதனால் வரக்கூடிய பயன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு சில பயன்களை, அது பயன் கிடையாது, விளைவுகள். கொலை நடக்கிறது, கூட்ட கூட்டமாக பிரிஞ்சதுனால பல கொலைகள் இங்கு கூட நடந்திருக்கிறது. நான் அதை ஓப்பனாக தான் பேசுகிறேன். கொலைகள் பல ஊர்களில் நடக்கிறது இந்த கூட்டங்களினால். இந்த கூட்டங்களினால் விளைவு என்ன? சண்டை நடக்கிறது, ரெண்டு கூட்டத்துக்குள்ள சண்டை. உன் கூட்டம் பெருசா என் கூட்டம் பெருசா, சண்டைகள் நடக்கிறது. மூன்றாவதாக பொருள் சேதங்கள் நடக்கிறது, வீட்டை உடைக்கிறது, ஃபைபரை உடைக்கிறது, வலையை கிழிச்சு போடுறது, மண்ணெண்ணெயை டீசலை திருடுறது, பொருளாதார சேதங்கள் நடக்கிறது, பண விரயமாகிறது. எப்படி பண விரயமாகிறது? இந்த கூட்டத்துக்கு எதிராக அந்த கூட்டம் கேஸை போட, இந்த கூட்டத்துக்கு எதிராக இன்னொரு கூட்டம் கேஸை போட. எல்லா துட்டையும் எங்கே போய் இழந்துட்டு இருப்பீங்க? கோர்ட்டில் போய் இழந்துட்டு இருப்பீங்க. கூட்டங்களினால் வந்த விளைவுகள் இது. இதனால எந்த பயனும் இங்கு நடக்கவில்லை. நிம்மதியற்ற தன்மை. பல நேரங்களில் இந்த கூட்டங்களுக்கு ஏற்பட்ட சண்டையினால இந்த ஊரை விட்டு ஓடுனவங்க நிறைய பேர் இன்னும் திரும்பி வராம பல ஊர்களில் இருக்கிறாங்க. உங்களுக்கும் அந்த அனுபவம் இருந்திருக்கும். இவையெல்லாம் இந்த ஊரை விட்டு நம்ம ஓடணுமே, இதற்கான காரணம் என்ன என்று நீங்கள் சிந்தித்து பார்த்தால் இந்த கூட்டம் மனநிலையினால் நடந்த, இன்னைக்கு கூட இந்த கூட்ட சண்டையினால் இந்த இடத்துல நீங்க ஒன்னா இருந்தாலும் உங்களுக்குள்ள பகை இருக்கிறது. காரணம் கூட்ட மனநிலை. இந்த அரசியல் அடிப்படையில், பொருளாதார அடிப்படையில், பங்கு அடிப்படையில், உறவு அடிப்படையில் ஏற்பட்டிருக்கிற இந்த கூட்டங்களினால் இப்படிப்பட்ட விளைவுகள் ஏற்படுகிறது. இது ஒரு வகையான மாயை, இது ஒரு வகையான போதை.
இந்த கூட்ட போதைக்குள்ள, கூட்ட மாயைக்குள்ள இன்றைக்கு நாம அடைபட்டு கிடக்கிறோம். நீங்க நினைச்சுக்கிறாதீங்க இது ஏதோ புண்ணக்காயில மட்டும்தான் இருக்குதுன்னு நினைச்சுக்கிறாதீங்க. தொடக்க நூல்ல இருக்கு. இதே கூட்ட பிரச்சனை எப்போ இருக்குது? பைபிள் எழுதப்பட்ட தொடக்கத்தில் இருக்குது. யாராவது பைபிள் கொண்டு வந்திருக்க மாட்டீங்க தெரியும், எல்லாரும் மகிழ்ச்சியா வந்திருப்பீங்க. அதனால மகிழ்ச்சியில எதை தொலைச்சிருப்பீங்க? பைபிளை தொலைச்சிருப்போம். அது எப்பவும் நடக்கிறதா, ரைட்? ஸோ தொடக்க நூல்ல 11வது அதிகாரம் 1 நீங்க வாசித்தீங்கன்னா, பாபேல் கோபுரம் என்று ஒன்றை அவர்கள் கட்டுறாங்க. ஆனால் அந்த வசனங்களை மட்டும் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஏனென்றால் இதுல ரொம்ப ஆழமான ஒரு விஷயம் இருக்கு. வாசிக்கிறேன். அப்பொழுது உலகம் முழுவதிலும் ஒரே மொழியும் ஒரே விதமான சொற்களும் இருந்தன. ஸோ உலகம் ஃபுல்லா ஒரே பேச்சு தான், எல்லாரும் ஒரே மாதிரி பேசியிருக்கிறான். ஒரே நாட்டை சார்ந்தவன். மக்கள் கிழக்கிலிருந்து புறப்பட்டு வந்து சின்யார் நாட்டில் சமவெளி ஒன்றை கண்டு அங்கு குடியேறினர். அங்க வந்து குடியேறாங்க. அப்பொழுது அவர்கள் ஒருவரை நோக்கி, வாருங்கள், நாம் செங்கற்கள் அறுத்து அவற்றை நன்றாக சுடுவோம் என்றனர். அவர்கள் செங்கற்களை கற்களாகவும் கீழே காரையாகவும் பயன்படுத்தினர். பின்னர் அவர்கள், வாருங்கள், உலகம் முழுவதும் நாம் சிதறண்டு போகாதபடி வானலாகிய கோபுரம் கொண்ட நகர் ஒன்றை நாம் நமக்காக கட்டி எழுப்பி. அடுத்த வரிதான் முக்கியம். அவங்க எல்லாரும் ஒன்னா தான் நிற்கிறாங்க, கூட்டமா இருக்கிறாங்க, தங்களுடைய உழைப்பை எல்லாம் போடுறாங்க. ஒரு ப்ராஜெக்ட் அவன் கிரியேட் பண்றான். என்ன ப்ராஜெக்ட்? ஒரு உயரமான ஒரு கோபுரத்தை கட்டணும். ஆனால் நான் இதை கூட்டம் சொல்றேன், ஆனால் ஆண்டவர் இந்த கூட்டத்தை அடித்து நொறுக்குகிறார். ஏன் நொறுக்கிறார்? அவங்க எல்லாரும் ஒன்னா தானே இருந்தாங்க, ஒன்றாகத்தானே வளர்ந்தார்கள், ஒரே சமூகத்திற்கான ஒரு கோபுரத்தை கட்டலாம் என்று நினைத்தார்களே என்று நாம வாதிடலாம். ஆனால் அடுத்த வரிதான் முக்கியம். 4வது வசனம் சொல்கிறது, நகரை கட்டி எழுப்பி நமது பெயரை நிலைநாட்டுவோம் என்றார்கள். அவங்க ஏன் ஒன்னா நின்னாங்க அப்படின்னா, அவர்களுடைய பெயரின் புகழ்ச்சிக்காக, அவ்வளவுதான், வளர்ச்சிக்காக கிடையாது. நாம சமூகம் முன்னேறட்டும், நாம முன்னேறுவோம், நம்ம மக்கள் முன்னேறுவோம் என்பதற்காக அவர்கள் ஒன்றாக கூடவில்லை, வீண் பெருமைக்காக கூடினார்கள். இன்றைக்கு இதே போன்றுதான் அன்றைக்கு எப்படி அந்த பாபேல் கோபுரத்தை கட்ட வேண்டும் என்பதற்காக அவர்கள் வரட்டுத்தனமாக ஒன்றாக கூடினார்களோ, அதை கண்டு கடவுள் அவர்களை தண்டித்தாரோ, அதுபோல இன்றைக்கு நாம கூட்டமாக கூடியிருப்பது எதன் அடிப்படையில் என்றால், உணர்ச்சி வசத்தின் அடிப்படையில். நம்மளை எப்படி கொடுத்து கூட்டத்தில் சேர்ப்பாங்க தெரியுமா? தப்பா எடுக்காதீங்க, என்ன சொன்ன கஷ்டமா இருக்கும், அதனால சொல்லித்தானே ஆகணும். எதை பயன்படுத்தி இன்னைக்கு பல்வேறு விதமான தளத்தில் சொன்னேன், ஒரு கோட்டருக்கும் பிரியாணிக்கும் கூடுகிற கூட்டம், ரைட்? ஒரு 1000 ரூபாய்க்காக கூடுகிற கூட்டம். நம்ம இந்த கூட்டத்தோட போனா ஒரு 200 ரூபாய் தினமும் வருமானம் கிடைக்குமே என்பதற்காக கூடுகிற கூட்டம். இப்போ பங்குசாமியார் வச்சுக்கிறோம், பங்குசாமியார் சப்போர்ட்டர்ஸ் எல்லாம் எப்படி? நம்ம பங்குசாமிக்கு சப்போர்ட் பண்ணா எப்போ கேட்டாலும் ஞானஸ்தானம், எப்பனாலும் புது நன்மை கிடைக்கும், ஏதோ ஒரு நன்மை எனக்கு கிடைக்கும் என்பதற்கான ஒரு கூட்டம். இல்லை என்றால் அந்த பெருமை, இந்த குடும்ப பெருமை என்று பேசி வீணான பெருமைகளை பேசுவதற்கான அடிப்படையில் தான் இந்த கூட்டங்கள் சேர்க்கப்படுகிறதே தவிர எந்த இலக்கும் இந்த கூட்டத்திற்கு கிடையாது. இந்த கூட்டம் தான் யாரால கூட்டப்பட்டது? ஹிட்லரால கூட்டப்பட்டது. ஹிட்லர் அவன் ஒன்றாக கூட்டினான் என்றால் ஜெர்மானியர்களை, அது ஒரு கூட்டம், அது குழு கிடையாது. ஏனென்றால் அதனுடைய நோக்கம் எதுவென்றால் வீழ்ச்சி, அடுத்தவனை வீழ்த்துவது. இதே கூட்டம் தான் மணிப்பூரிலும் கூடியது. எதற்காக? அடுத்தவர்களை கொல்ல வேண்டும் என்பதற்காக, அடுத்தவர்களை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக. வளர்ச்சிக்காக இவர்கள் கூடுவதல்ல, அடுத்தவர்களை அழிப்பதற்கோ, இல்லை என்றால் யாரோ ஒருவருடைய சுயநலத்திற்காகவோ அவர்கள் கூடுவார்கள் என்றால் அது குழுமம் அல்ல, அது கூட்டம். அதனால தான் இன்னைக்கு ரொம்ப அழகான தலைப்பு கொடுத்துருக்குறாங்க, நீங்கள் கூட்டமாக கூடாதீங்க. ஒரு பொட்டணம் பிரியாணிக்காக கூட்டமாக கூடாதீங்க. ஏன் ரசிகர் என்கிற பெயரில் கூட்டமாக கூடாதீங்க. நான் இந்த கட்சியை சார்ந்தவன் என்று கூட்டமாய் கூடாதீங்க. நான் பங்குசாமியாருக்கு சப்போர்ட் என்கிற கூட்டமாய் கூடாதீர்கள். நான் இந்த குடும்பத்தை சார்ந்தவன் என்று கூட்டமாய் கூடாதீர்கள். அதனால் பயன் ஏதுமே இல்லை. அதனால் வரக்கூடிய விளைவு என்னவென்றால் இழப்பும் சண்டையும் பிரச்சனைகளும் தான்.
எனவேதான் இந்த சமூகம் இன்றைக்கும் தொடாமல் வளராமல் அப்படியே நிற்கிறது, அழிந்து போகிறது என்றால் நாம் சிறிய சிறிய கூட்டங்களாக சுய லாபத்திற்காக வீண் பெருமைக்காக இன்றைக்கு பிரிக்கப்பட்டு ஆளப்பட்டு கொண்டிருக்கிறோம். தயவு செய்து இதனை புரிந்து கொள்ளுங்கள். அப்புறம் எப்படி குழுவாக இணைவது? குழுவாக விவிலியத்தில் இணைந்ததாக ஏதாவது வசனங்கள் இருக்கிறது என்றால் இருக்கிறது. அது எங்க இருக்கிறது என்றால் திருத்தூதர் பணி 2வது அதிகாரம் நீங்க வாசித்தீங்கன்னா பெந்தகோஸ்து திருவிழா 4வது வசனம் 5வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா அதுல சொல்லப்படுகிறது, பல்வேறு நாட்டிலிருந்து வராங்க. ஒவ்வொருத்தரும் தனித்தன்மை வாய்ந்தவர்கள், ஒவ்வொருவரும் பல மொழி பேசுபவர்கள். முதல்ல ஒரே மொழி பேசுபவர்கள் கூடினார்கள், ஆனால் அது கூட்டம், ஏனென்றால் அங்கு பயன் இல்லை. ஆனால் 2வதாக பெந்தகோஸ்து திருவிழாவின் பொழுது ஒரு கூட்டம் கூடுகிறது, அது குழுமம், அது ஒரு குழு. பல நாடுகளிலிருந்து வராங்க, பல மக்கள் கூடுகிறார்கள், பல சமூகத்திலிருந்து வராங்க. ஆனால் அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியானவரால் ஒன்றிணைக்கப்பட்டு, ஞானஸ்தானத்தினால் அவர்கள் ஒன்றிணைக்கப்பட்டு, கிறிஸ்துவினுடைய உடல்களாய் அவர்கள் ஒன்றிணைக்கப்பட்டு. இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா, நீங்களாம் அப்படிதான் ஒன்னா இருக்கிறீங்க. கிறிஸ்துவால் ஒன்றிணைக்கப்பட்டிருக்கிறீர்கள், தூய ஆவியால் ஒன்றிணைக்கப்பட்டிருக்கிறீர்கள், ஞானஸ்தானத்தினால் நீங்கள் ஒன்றிணைக்கப்பட்டிருக்கிறீர்கள், ஒரே அப்பத்திலும் ஒரே கிண்ணத்திலும் நீங்கள் பருகுவதால் ஒன்றிணைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்றால் அப்படிப்பட்ட ஒரு குழு தான் பெந்தகோஸ்து திருவிழாவில் உருவானது. அவர்கள்தான் ஒரே இலக்கோடு, இயேசு என்கிற இலக்கோடு, நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்கிற இலக்கோடு, இந்த உலகத்தையே ஒரு அற்புதமான இறையாட்சி சமூகமாக மாற்ற வேண்டும் என்கிற இலக்கோடு அவர்கள் ஒரே இலக்கோடு பயணிக்கிறார்கள். இன்றைக்கு உலகம் முழுவதும் இது நிரம்பி போயிருக்கிறது. இதுதான் குழுமம். குழு என்பது என்னவென்றால் ஒரு லட்சியத்திற்காக ஒன்றாக இணைவது, ஒரு நன்மைக்காக ஒன்றாக இணைவது, முன்னேற்றத்திற்காக ஒன்றாக இணைவது, இல்லை என்றால் ஒரு வாழ்க்கை மாற்றத்திற்காக ஒன்றாக இணைவது. எளிமையான உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால் மகளிர் குழுக்கள். மகளிர் கூட்டம் கிடையாது. அது மகளிர் கூட்டம் பிரியாணிக்காக கூட்டின கூட்டம் கிடையாது. மகளிர் கூட்டம் வீண் பெருமைக்காக கூடின கூட்டம் கிடையாது. மகளிர் குழுக்கள் அதற்கு ஒரு இலக்கு இருக்கிறது. என்ன இலக்கு? எங்களுடைய பொருளாதாரத்தை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? வளர்க்க வேண்டும். தன்னிச்சையாக நாங்கள் தொழில் தொடங்க வேண்டும். எங்களுடைய சுய கால்களில் நாங்கள் நிற்க வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த மகளிர் குழுக்கள் என்றால் அதுதான் குழுவினுடைய அடிப்படையான தன்மை. நாம இன்றைக்கு பிரிக்கப்பட்டிருக்கிறோம். எனவேதான் இன்றைக்கு நாம இழந்து கொண்டே இருக்கிறோம் நிறைய விஷயங்களை. எனவே கூட்டமாக இருப்பதை விட்டுவிட்டு குழுவாக இன்றைக்கு இணைய அழைக்கப்படுகிறோம். எப்படி குழுவாக இணைவது? சும்மா இப்படி இருக்கிறீங்க, இப்படி இணைங்க அப்படின்னு சொல்லிட்டு போவதுக்கு நாங்கள் வரல. எப்படி இணைவது? நம்ம ஊரில் ஊர் கூட்டம் இருக்குது, கமிட்டி இருக்கிறது, ஃபைன். கோவில் நிர்வாக குழு ஒன்று இருக்கிறது, ஆலய சம்பந்தப்பட்ட காரியங்களை பார்க்கிறாங்க. நம்ம அதில் ஒரு குழு நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இவர்கள் கூட்டமா குழுவா அப்படி யோசித்தீங்கன்னா அது ஒரு குழு. எதற்கான குழு? இந்த ஊரை முன்னேற்றுவதற்காக அவர்கள் ஊர் குழுவாக இணைந்து செயல்படுகிறார்கள். அப்படிப்பட்ட குழுவில் இன்றைக்கு நான் உங்களிடம் கேட்பது என்னவென்றால், அவர்களோடு இணைந்து பயணிக்கக்கூடிய ஒரு குழுவினராக நாம் மாற இன்றைக்கு தயாராக இருக்கிறோமா? பல நேரங்களில் அவர்களோடு நாம் இணைந்து உடனே இன்னைக்கு நான் ஊர் கமிட்டிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வந்து நினைச்சிடாதீங்க. நான் காமனாக பேசுகிறேன். ஏதோ ஒரு கமிட்டி, ஏதோ ஒரு குழு இந்த ஊரினுடைய வளர்ச்சிக்காக, இந்த ஊரை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்வதற்கான ஒரு திட்டங்களை இயக்கி அதனோடு பயணிப்பார்கள் என்றால் அவர்களோடு நாமும் இணைந்து பயணிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இன்றைக்கு இருக்கிறோம். ஏனென்றால் அப்படி இணைந்து பயணிக்கிற பொழுதுதான் இந்த சமூகம் ஒரு குழுவாக வளரும். ஒரு குழுவாக மாறுகிற பொழுது பல மாற்றங்கள் இன்றைக்கு ஏற்படும். ஒரு குழுவாக மாறுகிற பொழுது அதில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் என்னென்ன? நான் ஒரு 6 வகையான கஷ்டங்களை பார்க்கிறேன். அதுவும் நானா சொல்ல, விவிலியத்திலிருந்து தான் அதையும் சொல்றேன். அதைத்தான் இன்றைக்கு நான் உங்களுக்கு வாசகமாக வாசித்தேன். நான் மறுபடியும் அந்த வசனங்களை உங்களுக்கு வாசிக்கிறேன். எபேசியருக்கு எழுதிய திருமுகம் 4வது அதிகாரம் 2வது வசனம் சொல்கிறது, நீங்க குழுவாக மாற வேண்டும் என்றால் அதில் இருக்க வேண்டிய குணநலன்கள் என்ன? அது 5 குணநலன்களை குறிப்பிடுகிறது. நான் அதனை 6ஆக உங்களுக்கு விரித்து கொஞ்சம் விளக்கமாக சொல்ல விரும்புகிறேன். 5 விஷயங்கள். முழு மன தாழ்மையோடும், நான் சொல்ல விவிலியம் சொல்கிறது, நீங்கள் குழுவாக மாற வேண்டும் என்றால் அதில் இருக்க வேண்டிய முதல் தன்மை
தாழ்ச்சி, முழு மன தாழ்மையோடும். இரண்டாவது கனிவோடும், அடுத்தவர்களை இருப்பதை போன்று ஏற்றுக்கொள்கிற அந்த கனிவோடும். மூன்றாவதாக பொறுமையோடும். வசனம் சொல்கிறது, இது நானா சொல்லக்கூடிய வசனம் கிடையாது, வசனம் சொல்கிறது. இரண்டாவது வசனம் முழு மன தாழ்மையோடும் கனிவோடும் பொறுமையோடும். நான்காவதாக ஒருவரை ஒருவர் அன்புடன் தாங்கி. ஐந்தாவதாக அமைதியுடன் இணைந்து வாழ தூய ஆவி தரும் ஒருமைப்பாட்டை காத்து கொள்ளுங்கள். 5 விஷயங்களை சொல்லுது: பொறுமை, கனிவு, முழுமன தாழ்ச்சி, அன்பு, அமைதி. நான் இந்த 5ஐ சற்று வித்தியாசமாக ஒரு 6 மனநிலைகளாக பார்க்கிறேன். இந்த 6 மனநிலையும் நமக்குள்ள இன்றைக்கு பதிவு செய்யப்பட வேண்டும். இந்த 6 மனநிலையும் இருந்தாதான் நிச்சயமா இந்த ஊர்ல ஒரு குழு உருவாகிற பொழுது நம்மளால சேர்ந்து ஒத்துழைப்பை தர முடியும். இந்த 6 குணநலன்கள் என்ன? 1, பொறுமை. பொறுமை என்ன? காத்திருத்தல். உடனே ஒரு குழு சேர்ந்த உடனே அப்படியே ஊரை அப்படியே புரட்டி போட்டுற முடியாது. இட் வில் டேக் டைம். இது நேரம் எடுக்கும். நாம் சில நாட்கள், சில ஆண்டுகள், சில மாதங்கள் கண்டிப்பாக பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். உடனே எந்த குழுவும் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துட முடியாது. அதுக்கு நல்ல உதாரணம் ஸ்டெர்லைட் போராட்டமாக இருக்கலாம். ஏன்னா ஒரு குழுவா இணைந்து செயல்பட்டார்கள் ஒரு லட்சியத்தோடு. அது கூட்டம் கிடையாது, பிரியாணிக்காக கூடின கூட்டம் கிடையாது. அது ஒரு குழு, ஒரு லட்சியத்திற்காக, ஒரு நோக்கத்தோடு அவர்கள் இணைந்தார்கள். பொறுமையோடு காத்திருந்தாங்க. ஒரே நாள்ல அந்த மாற்றம் வரல. பல உயிர்களை தியாகம் செய்தார்கள். ஆனால் அதற்கு முன்பாக அவர்கள் காத்திருந்தார்கள். எனவே ஒரு குழு வளர்வதற்கு மிக அடிப்படையான விஷயம் நாம் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். இரண்டாவதாக அது சொல்கிறது கனிவோடு. கனிவோடு என்றால் உரையாடல் நடத்தி. நீங்க பல கூட்டமா இருக்கிறீங்களா, இந்த கூட்டங்கள்லாம் ஒன்னா சேரணும்னா நிறைய உரையாடல்களை செய்ய வேண்டும். ஒரு கூட்டத்தில் இருந்து இன்னொரு கூட்டத்தோடு பல கருத்து வேறுபாடுகள் இருக்கும். நிறைய உரையாடல்களை செய்வீர்கள் என்றால் நிச்சயமாக கூட்டங்களாக இருப்பது குழுக்களாக மாறுவதற்கு வாய்ப்பு உண்டு. பல கூட்டங்கள் இருக்கிறீங்க, உட்கார்ந்து பேசுங்க. அந்த பேசுவதற்கான ஒரு தளத்தை இந்த ஊர்ல உருவாக்க வேண்டும். அப்படி அந்த தளத்தை உரையாடலுக்காக நாம் உருவாக்குகிற பொழுது அது குழுவாக மாறுவதற்கு வாய்ப்பு உண்டு. இரண்டாவது விஷயம். மூன்றாவது ரொம்ப முக்கியமானது, இது இந்த சமூகத்திற்கே உரிய அடிப்படையான பண்பு. நான் தான் பெரிய ஆளு, எல்லாத்துலையும் நான் தான் சண்டியன். ஆனால் இந்த பாலத்தை தாண்டி அந்த பக்கம் போனீங்கன்னா நீங்களாம் யாரும் சண்டியும் கிடையாது. ஊருக்குள்ள மட்டும்தான் சண்டியன். ஈகோ, நான் தான் பெரிய ஆள், நம்மளை விட்டா யாரு, ஒன்றுமே இல்லை. வெளியே போய் பாருங்க, இவர் 0, 0. ஆனால் இங்கு நான் தான் பெரிய ஆள் என்று வீண் பெருமை பேசக்கூடிய அந்த மனநிலை, அதைத்தான் சொல்கிறது தாழ்ச்சியான மனநிலை வேண்டும். ஒரு குழுவாக நீங்கள் இணைந்து செயல்பட வேண்டும் என்றால் தாழ்ச்சியாக ஒருவரை ஒருவர் தாழ்த்தி கொண்டு இந்த குழுக்களில் நாம் ஈடுபட வேண்டும். மூன்றாவது தன்மை. நான்காவது தன்மை கிண்டலா சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இந்த நண்டு கதை. ஏன்னா நண்டு கதை சொல்லுவாங்க, நம்ம எல்லாம் கேட்டிருப்போம். அது கேட்ட பழைய கதை தான். ஆனால் அது ரொம்ப முக்கியமான விஷயம், பொறாமை. அதாவது சொல்லுவாங்கள்ல, எனக்கு கிண்டலாக சொல்லுவாங்க இந்தியா நண்டுன்னு சொல்லுவாங்க. அதை மாற்றி நம்ம நண்டுன்னு கூட சொல்லலாம். எல்லா நண்டையும் மூடி வைக்கணும், ஆனால் நம்ம நண்டை மூடி வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்? ஒரு நண்டு ஏறிச்சுன்னா இன்னொரு நண்டு என்ன செய்யும்? அது கீழே போட்டுரும். பொறாமை. அடுத்தவன் வளருவது நமக்கு என்ன செய்ய கிடையாது, இங்க பொறுத்து கொள்வதில்லை. பொறாமை நிறைந்த அந்த மனது மாற வேண்டும். நான்காவது விஷயம், குழுவாக இந்த ஊர் இணைய வேண்டும் என்றால் பொறாமை இல்லாத மனிதர்களாக நீங்கள் மாற வேண்டும். ஐந்தாவது தியாக மனப்பான்மை. நீங்கள் குழுவாக இணைகிற பொழுது நிறைய விஷயங்களை நிச்சயமாக இழந்து ஆக வேண்டும், இழக்க வேண்டியது வரும். அதுதான் அங்கே ஸ்டெர்லைட் போராட்டம் நடந்துச்சு. உயிர் தியாகம் செய்யப்பட்டது. ஆனால் அந்த குழு எதை நோக்கி பயணித்தார்களோ அதை அடைந்தார்கள். ஒரு சில நேரங்களில் ஒரு சில இழப்புகள் வருகிற பொழுது அதனை இழக்கக்கூடிய தியாக மனநிலை நம்மிடம் இருக்க வேண்டும் குழுவாக இணைய. ஆறாவது ரொம்ப முக்கியமானது, உறுதியான மனநிலை. என்ன நடந்தாலும் சரி, இந்த குழுவை விட்டு நான் என்ன செய்ய மாட்டேன், வெளியே போக மாட்டேன் என்கிற அந்த உறுதியான மனநிலை. இந்த 6 மனநிலையும் நம்மிடம் இருக்கும் என்றால் நிச்சயமாக நீங்கள் கூட்டமாக இன்றைக்கு பிரிந்து போய் இந்த சமூகம் ஒன்றுமில்லாத நிலைக்கு கடந்து போகிற அந்த சூழ்நிலையை தடுத்து விட்டு ஒரு குழுவாய் ஒரு லட்சியத்தோடு என் சமூக மக்களினுடைய முன்னேற்றம் முக்கியம்,
என் சமூகத்தினுடைய வாழ்வாதாரம் முக்கியம், என் சமூகத்தினுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை முக்கியம் என்கிற ஒற்றை இலக்கோடு ஒரே லட்சியத்தோடு நீங்கள் கூட்டம் கூட்டமாய் பிரிந்திருப்பதை விட்டுவிட்டு ஒரே குழுவாய், இந்த ஊர் என்கிற அடிப்படையில் ஒரே குழுவாய் நீங்கள் இந்த பண்புகளின் அடிப்படையில், என்ன பண்புகள்? பொறுமை, உரையாடல், நான் என்கிற அகங்காரம் இல்லாத தன்மை, பொறாமை இல்லாத மனநிலை, தியாக மனப்பான்மை, உறுதியான மனநிலை என்கிற இந்த 6 மனநிலைகளோடு நீங்கள் ஒன்றிணைவீர்கள் என்றால் நிச்சயமாக இந்த கூட்டங்கள் உடைக்கப்படும். குழுவாக நீங்கள் மாறலாம். குழுவாக நீங்கள் மாறுவீர்கள் என்றால் நிச்சயமாக உங்களுக்கு அரசியல் தளத்தில் இடம் கிடைக்கும், பொருளாதார தளத்தில் நீங்கள் உயர்ந்து நிற்கலாம். எந்த சமூகத்தையும் நீங்கள் சார்ந்து வாழ வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு இருக்காது. நீங்கள் தனித்தன்மையோடு தன்மானத்தோடு உங்களால் வாழ முடியும் என்கிற செய்தியை இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறார். கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும். ஆமென். மக்கள் அனைவரும் எழுந்து நிற்போம். மரியாவின் பாடலுக்கு